அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து தமிழக வரலாறில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் போன காணொலியில் பாளையக்காரர் முறை, ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, பாளையக்காரர் சிஸ்டத்தை எப்படி கைப்பற்றினாங்க, ஆற்காடு நவாப்பை எதிர்த்து பூலித்தேவர் தொடங்கின முதல் எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இப்போ பூலித்தேவருக்கு அடுத்து வேலுநாச்சியாரை பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் இந்தியாவில் முதலாக முடிசூடிய பெண்ணரசி வேலுநாச்சியார். இந்திய பெண்ணரசி. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் யார் பெண்ணரசியாக இருந்தது இல்லையானா இல்லை, இருந்திருக்காங்க. யாருன்னா நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் ரஷ்யா அப்படிங்கிற இல்துமிஸோட மகள் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெண் அரசியாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்திய வம்சாவளியில் முதல்ல முடிசூடிய பெண்ணரசி வேலுநாச்சியார். இவங்களை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, தமிழ்நாட்டின் வீரமங்கை இப்படிலாம் அழைப்போம். இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டால் வேலுநாச்சியார். ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிற ஒரு பெண் பிரெஞ்சு படையில் சிறந்த படை வீரராக இருந்த ஒரு பெண்மணி. அவங்கள ஒப்பிட்டு வேலுநாச்சியாரை கூறுவாங்க. வேலுநாச்சியாரோட பிறப்பு ஜனவரி 3, 1730 ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறக்கிறாங்க. இவரோட 16வது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாத பெரிய உடையத்தவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க. 1772 இவங்களுக்கு காளையார் கோவில் போர் அப்படிங்கிற ஒரு போர் போஞ்சோர் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதியை கொண்டு நடக்குது. அந்த போஞ்சோருங்கிற படைத்தளபதி முத்துவடுகநாதரை கொன்றார். அங்கேருந்து அந்த போர்க்களத்துலேருந்து தனது மகளோட வேலுநாச்சியார், தனது மகள் வெள்ளச்சி நாச்சியார் இல்லைன்னா வேளாச்சி நாச்சியார் அப்படிம்பாங்க, அவங்களோட வேலுநாச்சியார் தப்பிச்சு மருதுபாண்டியர்கள் உதவியோடு தப்பித்து சென்று திண்டுக்கல் விருப்பாச்சி அருகே கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட உதவியோட தஞ்சம் அடைகிறாங்க ஒரு 8 ஆண்டுகள். திருப்பி 1780 தமிழகத்தை தமிழகத்தில் சிவகங்கை கோட்டையும் காளையார் கோயிலையும் கைப்பற்றுறாங்க. அதிலிருந்து தான் இறக்கும் வரை முடிசூடிய முதல் பெண்ணரசியாக வாழ்ந்தவங்க வேலுநாச்சியார். அவங்கள பற்றி இந்த காணொலிகள் நம்ம பார்ப்போம். அப்போ முதலே சொன்ன மாதிரி தான் முதல்ல முடிசூடிய பெண்ணரசி வேலுநாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டாலும் வேலுநாச்சியார் தான். வீரமங்கை என்று அறியப்படுகிறவங்களும் வேலுநாச்சியார். அடுத்து வேலுநாச்சியார். இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் யாருன்னு கேட்டால் வேலுநாச்சியார். 1730 ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறக்கிறாங்க. 1730 ஜனவரி 3. 16வது வயதில் முத்துவடுகநாத பெரிய உடையத்தவருடன் திருமணம் நடக்குது. இவர் தான் சிவகங்கை அரசராக அந்த காலத்தில் இருந்திருப்பார். இவருக்கு கீழே படைத்தளபதிகளாக தான் மருதுபாண்டியர்கள் பணியாற்றியிருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம். முத்துவடுகநாத பெரிய உடையத்தவரை 1772 நடந்த இந்த காளையார் கோவில் போர், இது காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலில் நடந்திருக்கும். அதனால் இதை காளையார் கோவில் போர் அப்படின்னு அறியப்படுது. இதில் இந்த போஞ்சோர் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி இவரை கொன்றார். அங்கேருந்து தப்பிச்சு செல்கிறாங்க வேலுநாச்சியார். தப்பிச்சு சென்று கோபால நாயக்கர் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் ஒரு 8 ஆண்டுகள் இருக்காங்க. எங்கள் திண்டுக்கல் விருப்பாச்சியில் கோட்டையில் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியில் பாதுகாப்பில். இந்த ஹைதர் அலிக்கு வேலுநாச்சியார் ஒரு உருது மொழியில் கடிதம் எழுதியிருப்பாங்க. வேலுநாச்சியார் 32 மொழிகளில் புலமை பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் ஹைதர் அலிக்கு ஹைதர் அலி நவாப்பை எதிர்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ இவங்க தனக்கும் ஆங்கிலேயருக்குமான பூசல்கள், தான் ஆங்கிலேயர் மீது கொண்டிருக்க எதிர்ப்பு குணம், இதையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு உருது மொழி கடிதத்தை எழுதி தன்னோட அமைச்சர் தளவாய் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்த தளவாய்னா அமைச்சர்னு தாண்டவராயன் அப்படிங்கிறவரோட மூலம் இந்த கடிதத்தை செலுத்துகிறாங்க. இதன் மூலியமாக அந்த உருது மொழியில் கவரப்பட்டு அந்த கடிதத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்ட ஹைதர் அலி தன்னோட படை தளபதியான சையது அப்படிங்கிறவர் மூலம் திண்டுக்கல்லேருந்து அவங்களுக்கு தேவையான படையை வழங்க சொல்கிறாரு. அதனால் 5000 காலாட்படை சிப்பாய் படை வேலுநாச்சியாருக்கு வழங்கப்படுது. இந்த படைகள் மூலயமா 1780 காளையார் கோவிலை மீண்டும் கைப்பற்றி மருதுபாண்டியர்களோட உதவியோட முதல்
முடிசூடிய பெண் அரசியாக தமிழகத்தில் வேலுநாச்சியார் பதவியேற்கிறார். இந்தியாவிலேயே முதல் முடிசூடிய பெண் அரசி வேலுநாச்சியார். திருப்பி 1783 ஆங்கிலேயர் ஒரு போரை தொடுக்கிறாங்க வேலுநாச்சியார் மேலே. ஆனால் அது ஆங்கிலேயர்கள் தோல்வி அடைகிறார்கள். அங்கேயும் வந்து வேலுநாச்சியாருக்கு தான் அந்த போர் சாதகமாக அமையுது. இதை தொடர்ந்து இவங்களோட படைப்பிரிவில் முக்கியமானவங்க குயிலி. குயிலியும் உடையாளையும் பற்றி நம்ம படிக்காமல் போகவே கூடாது. குயிலி தன்னைத்தானே அழித்து கொண்டு ஆயுத கிடங்கை அழித்தவங்க குயிலி. ஆங்கிலேயர் ஆயுத கிடங்கை அழித்தவங்க. உடையாள் குயிலியையும் வேலுநாச்சியாரையும் பற்றி, அதாவது 2 புக்கில் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். குயிலியும் வேலுநாச்சியாரையும் பற்றி தூது சொல்ல மறுத்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டவங்க. இந்த உடையாளுக்கு வந்து வேலுநாச்சியார் ஒரு கோயிலை எழுப்பியிருக்காங்க. அடுத்து பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருதோட இயற்பெயர் வந்து வெள்ளை மருது அப்படிம்பாங்க. இவங்க வந்து வேலுநாச்சியார் கீழே படை தளபதியாக பணியாற்றியிருப்பார். சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு அறியப்படுறாரு. சிவகங்கையின் சிங்கம் யாருன்னு கேட்டால் சின்ன மருது. வங்கத்து சிங்கம் யாருன்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த மாதிரி இருக்குது. இதில் சின்ன மருது வந்து சிவகங்கையின் சிங்கம்னு அறியப்படுறாரு. இவர் வந்து வேலுநாச்சியாரின் அமைச்சராக இருந்தார். அப்போ பெரிய மருது வேலுநாச்சியாரின் படைத்தளபதி, சின்ன மருது வந்து வேலுநாச்சியாரோட அமைச்சராக பணியாற்றியிருக்காங்க வேலுநாச்சியார் ஆட்சி காலத்தில். இதுக்கடுத்து 1790 இவங்க பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் இல்லைன்னா வேளாச்சி நாச்சியார், ரெண்டுமே இவங்களத்தை குறிப்பிட்றாங்க. 1790 காலகட்டத்தில் இந்த வேளாச்சி நாச்சியாருக்கு வந்து பெரிய உடையத்தேவர் அப்படிங்கிறவரோட, வேங்கை பெரிய உடையத்தேவர் அப்படிங்கிறவரோட திருமணம் நடக்குது. இந்த திருமணத்திற்கு பின்னாடி 1793 இந்த வெள்ளாச்சி நாச்சியார் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் சந்தேகத்திற்குரிய வகையில் மரணம் அடைகிறாங்க. இவங்களோட மரணமே வேலுநாச்சியாரோட இறப்புக்கு பெரும் துயரமாக அமையுது. இந்த வேளாச்சி நாச்சியார் இறப்பு வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு கவலையை கொண்டு வருது. அதன் காரணமாக வேலுநாச்சியாரும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் 1796 மரணம் அடைகிறாங்க வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் மறைவு 1796. முதல்ல பெண் சூடிய, அதாவது முடிசூடிய பெண் அரசி வேலுநாச்சியார் தமிழகத்தில். அவங்க வந்து தான் இறக்கும் வரை பதவியில் பணியாற்றினவங்க வேலுநாச்சியார். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து கட்டபொம்மனை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதுதான் வேலுநாச்சியார் குறித்தான தகவல்கள். அப்போ 1730 வந்து செல்லமுத்து சேதுபதிக்கு வேலுநாச்சியார் மகளாக பிறக்கிறாங்க. ஒரு 16வது வயதில் 1746 முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செய்கிறாங்க. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் 1772 காளையார் கோயில் போரில் போஞ்சூர் அப்படிங்கிற படைத்தளபதி மூலம் முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். அங்கிருந்து தப்பித்த வேலுநாச்சியார் ஒரு 8 ஆண்டுகள் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட பாதுகாப்பில் தஞ்சம் அடைகிறாங்க. திருப்பி 1780 சிவகங்கையை கைப்பற்றுறாங்க, காளையார் கோவிலை கைப்பற்றுறாங்க. 1796 வரைக்கும், அவங்க இறப்பு வரைக்கும் தன்னோட ஆட்சியை நிலைநாட்டுறாங்க. இதுதான் வேலுநாச்சியாரை பற்றியான தகவல். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த காணொலியில் கட்டபொம்மனை பற்றி